ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று உரையாட 2 விருந்தினர்கள் இணைந்திருக்காங்க. முதலாவதாக நம்மளுடைய கேப்ரியல் சால், இரண்டாவதாக நம்மளுடைய நெற்றிக்கண் மகிழன் அவர்கள். 2 பேருக்கு வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் நிகழ்வுகள் போயிட்டு இருக்கு. குறிப்பாக நேற்று கும்மிடிப்பூண்டியில் வடமாநில இளைஞரால் ஒரு 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக இந்த சம்பவத்தை? இது முதல்ல ஒரு வேதனையான சம்பவம் தான். ஆனால் நேற்றைக்கு இது மட்டும் நடக்கலை. நேற்றைக்கு ஒரு நாளில் மட்டும் 5 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 3 வயதே ஆன பெண் குழந்தைய 4 வடமாநில தொழிலாளர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு முட்புதரில் தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தையும் செத்து போச்சு. இது ஒரு பக்கம். அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லடம் அருகே, நம்ம சென்னைக்கு பக்கத்தில் தான் பல்லடம் இருக்குது, அங்கேயும் ஆதனூர் அப்படிங்கிற ஊரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டுச்சு. நேற்றைக்கு நடந்த சம்பவம். அதுலேயும் ஒரு வடமாநில தொழிலாளி தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. ஸோ நேற்றைக்கு ஒரு நாளில் மட்டும் 5க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குழந்தைகளுக்கு நடந்திருக்கு. அதில் வடமாநில தொழிலாளர்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறது கூடுதல் வேதனையாக இருக்குது. நம்முடைய தமிழர் தாயகம் என்பது வடவர்களின் வேட்டைக்காடாக மாறிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏற்கனவே நாம் பொருளாதாரத்தை இழந்துட்டோம், இப்போ நம்ம பாதுகாப்பையும் இழந்துக்கிட்டு இருக்கிறோம். எதிர்காலத்தில் நம்ம அரசியலையும் இழந்துருவோமோ அப்படிங்கிற அச்சமும் இருக்குது. இப்போ தமிழர்கிட்ட தான் அரசியல் இருக்கா? ஏதோ கொஞ்சம் இருக்குல்ல, கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் இருக்குல்ல. ஓகே, உங்களுடைய பார்வை? ஆமாம், இப்போ இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் தமிழ்நாடு நடந்துக்கிட்டே இருக்கு. தாவேகா பவருக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறை சம்பவங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுவும் நேற்று 5 சம்பவங்கள் இல்லையா? இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, பட் நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னென்னா, இப்போ அவங்கக்கிட்ட கேட்கும்போது நிறைய இடங்கள் இப்படி நடக்குது, தாவேக்கு ஆதரவாளர் சொல்கிறது என்னன்னா, அது எப்படி எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் எப்படி போய் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றத கவர்மெண்ட் முடிவு பண்ணலாம்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேக்கா என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு இஷ்யூவாக எடுத்து பேசுகிறாங்க. நாங்கள் வந்தோம்னா பெண்களுக்கு சேஃப்டி இருக்கும், நாங்கள் வந்தோம்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோன்னு பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. பெண்களோட வலியை யூஸ் பண்ணுறீங்க, குழந்தைங்களோட வலியை யூஸ் பண்ணுறீங்க, அதை ஒரு கேம்பெயினாக கொண்டு போகிறீங்க, உங்கள் எதிரிகளுக்கு எதிராக அதை திருப்புறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பவருக்கு வந்ததுக்கப்புறம் அதை பொறுப்போட ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே நீங்கள் அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்களால் அதை பற்றி பேச முடியும்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பவருக்கு வந்ததுக்கப்புறம் நடக்கும் போதும் அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். சொசைட்டியில் என்ன பிரச்சனை, ஏன் அதிகமாக நடந்துட்டுருக்கு, ஓகே ரைட்டு, திமுக ஆட்சி காலத்தில் நிறையா ட்ரக்ஸோட புழக்கம்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால தான் நடக்குதுன்னு அதை சொல்லுங்கள். ஆனால் ஒரு பொறுப்பான ஒரு விளக்கம் வேணும். இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்றத ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று நம்ம வரவேற்கிறோம். 2வது அது போதாது. ஏன்னா நீங்கள் புதுசாக ஆட்களை ரெக்ரூட் பண்ணாமல் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்தே ஆட்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க. அதுக்குன்னு புதுசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் கிரியேட் பண்ணல. அது முக்கியமான விஷயம். 2500 பெண்களை நீங்கள் இப்போதைக்கு வச்சிருக்கீங்க. 234 தொகுதி இருக்கு. ஒரு தொகுதிக்குன்னு பார்த்தோம்னா 10லேருந்து 11 பேர் தான் இருக்க முடியும். நீங்கள் ஷோலிங்கர் தொகுதி வேட்பாளர், ஒரு தொகுதிக்கு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே, எந்த வகையிலையாவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஸோ வெறும் 10 ஃபீமேல் போலீஸ் ஒரு தொகுதிக்கு இருக்க போகிறாங்க. 10லேருந்து 11. எவ்வளோ பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்க போகுது, வாகனங்கள் எவ்வளோ இருக்க போகுது, இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச எந்த பெரிய இம்பேக்டும் ஏற்படுத்த முடியாது. அவங்க சொல்றாங்க ஃபியூச்சர்ல இன்னும் 2500 பேர் ரெக்ரூட் பண்ணணும்னு சொல்றாங்க. இன்னும் 2500 பேரை ரெக்ரூட் பண்ணாலுமே கூட ஒரு தொகுதிக்கு 20 பேர் தான், அதுவுமே ரொம்ப குறைவு தான். ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால இதை சீரியஸாக அட்ரஸ் பண்ணணும். முதல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்றத ஒத்துக்கணும். அதை இப்போ இருக்கக்கூடிய அரசு அதை அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இது ஏதோ தாவேக்கா மேலே பிளேம் பண்ணுன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. இப்படி நிறைய நடக்குதுன்னா நம்ம சொசைட்டியில் பிரச்சனை இருக்குங்க. இதில் இன்னொரு வேதனையான செய்தி நேற்றைக்கு நடந்தது. நாம் எல்லாரும் சிங்கப்பெண் அதிரடி படையை நோக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த படை அமைக்கப்பட்ட பிறகு தான் நேற்றைக்கு ஒரே நாளில் 5 குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை
நடந்திருக்கு. ஆனால் நேற்றைக்கு முன்தினம் இரவு சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 30 வயதே ஆன ஆயுத படையைச் சேர்ந்த பெண் காவலருக்கு 3 பொறுக்கி பசங்களால் பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு. பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு புதுசாக எந்த ஒரு கட்டமைப்பையும் இவங்க ஏற்படுத்தலை. இதுக்குன்னு சிறப்பாக பயிற்சி கொடுத்து ரெக்ரூட் பண்ணலை. ஏற்கனவே இருந்த பெண் காவலர்களை இந்த அதிரடி படைக்கு மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இங்கே பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற போது இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் இருக்கிற பெண் காவலருக்கு முதல்ல என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது. இவங்க எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது ஒன்று, எஃபிஷியண்ட்டாக செயல்படவும் இல்லை. இதனால் வரைக்கும் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை காவலரை பார்த்துருக்கிறீங்களா? ரீல்ஸ் எடுத்து 1-2 வீடியோ வந்துச்சு, அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. இருக்காங்கன்னா நீங்க பாக்குறதே ரொம்ப அரிதா தான் இருக்கும். அவங்களால எல்லா இடத்துலயும் அவங்களோட பிரசன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு தொகுதிக்கு 10 பேர் தான் இருக்காங்க. ஒரு தொகுதி எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் அது. அதான் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ நான் சோளிங்கர் வேட்பாளர். நான் சோளிங்கர் நகர பகுதிக்கு மட்டுமே 10 அதிரடிப்படை பெண் காவலர்கள் வந்து போதாது. நீங்கள் சோளிங்கரை விட்டுருங்க, சென்னை மெட்ரோ சிட்டியில் எத்தனை காவலர்கள் தேவைப்படுவாங்க? அப்போ இது வந்து ஒரு பம்மாத்து, சும்மா கண் துடைப்புக்கு நான் வந்தேன் இதை செஞ்சேன் அப்படின்னு எதையாச்சும் சொல்லிக்கணும்ல, அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாக தான் எனக்கு தெரியுதே தவிர மற்றபடி பெண்களோட பாதுகாப்பில் அக்கறை கொண்டு எடுக்கப்பட்ட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக இது தெரியல. இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒழுங்காக அதை சீர்படுத்தினாலே கரெக்டாக நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு போலீஸ்காரங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக நீங்கள் செயல்படுத்த வைக்கணும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கலை. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, சொசைட்டியில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குங்க. நம்ம சொசைட்டிலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்று, அரசியல் புரிதலே இல்லாமல் சினிமாக்காரங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கிறது, இதுவுமே சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இன்னொரு சைடில் பார்த்தோம்னா தேவையில்லாத நிறைய விஷயங்கள் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் 30 years பார்த்தோம்னா விஷுவலாக நிறைய தேவையில்லாத விஷயங்களை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன ஆகும்னா மென்டலி மைண்டும் கரப்ட் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரக்ஸோட புழக்கம் அதிகமாக இருக்குது. அது இருந்ததுன்னா இன்னொரு சிக்கலும் கூட. நம்ம மைண்டு கரெக்டாக இருக்கும், தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் ட்ரக்ஸும் உள்ளே போயாச்சுன்னா அந்த தேவையில்லாத விஷயங்களை செய்கிறதுக்கான தைரியமும் அது கொடுக்கும். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ. இதுக்கெல்லாம் காரணம் தாவிக்க கிடையாது. ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த 2 திராவிட கட்சிகளும் 50 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு அது உச்சத்தை தொட்டு போய் இருக்கு, ஒரு பீக்கை டச் பண்ணிருச்சு. இங்கே சோஷியல் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்கும்போது, பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை கையாளுவதற்கான எந்த திறனும் இல்லாத ஒரு கவர்மெண்ட் இப்போ வந்து உட்கார்ந்துருக்காங்க. அங்கே தான் இப்போ சிக்கல் இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இவங்களுக்கு தெரில. இவங்களை பொறுத்தளவில் நரேட்டிவை எப்படி மேனேஜ் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கப்பெண் அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ரீல்ஸுக்கு நல்ல மெட்டீரியல். நான் ஏதோ பெருசாக பண்ணிட்டேன், பெண்களை நாங்கள் எம்பவர் பண்ணிட்டோம், அந்த சிங்கப்பெண்ணை பாட்டெல்லாம் போடலாம், சினிமா பாணிகள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் அது ஆக்சுவலாக சொசைட்டியில் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு பார்த்தா பெருசாக எதுவும் ஏற்படாது. ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கடலில் தூக்கி போட்ட கதை தான். ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை எதுக்கு உதவுதோ இல்லையோ ரீல்ஸுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது முற்றிலும் உண்மை. இந்த படை அமைக்கப்பட்ட உடனே சில விஜயோட ரசிகைகள் நடுராத்திரில் சாலையில் நடந்து போகும்போது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் வந்து ராத்திரி நேரத்தில் சாலையில் நடந்து போகிறேன், எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. நல்லது, வரவேற்கக்கூடியது. நீங்கள் போங்க, உங்கள் விருப்பம். போகிறவங்க சும்மா இல்லாமல் சிவனேன்னு சாலை ஓரத்தில் 3 சின்ன பசங்க நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்கிறானுங்க, இளைஞர்கள். அவங்கள வந்து வீடியோ எடுக்கிறாங்க. என்ன காட்ட முயற்சி பண்ணுறீங்க? என்ன சொல்ல வரீங்க? அவங்க யாருன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? அந்த பசங்களே அந்த ரீல்ஸுக்கு கீழே வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம், அடுத்து எங்கே சாப்பிட போகலான்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் எப்படி எங்கள் அனுமதி இல்லாமல் எங்களோட வீடியோவை எடுத்து தவறான முறை இதில் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறீங்க, இதை நீக்குங்க அப்படிங்கிறாங்க. நீக்கவே இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரீல்ஸ் மெட்டீரியலாக தான் பயன்படுதே தவிர உண்மையாகவே பெண்களை பாதுகாக்க இது பயன்பட்டுச்சா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இல்லை, இந்த சினிமா முகத்தில் ஓட்டு போட்டவங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். திரைப்படத்தில் வந்து ரேப் ஒன்று நடக்கும்பொழுது கொன்று பாலத்தின் கீழே தொங்க விடலாம், அது ஒரு ஹீரோ பண்ணலாம். நீங்கள் அதை பார்த்து ஓட்டு போட்டிங்கன்னா ஜெயிச்ச பிறகு சீமான பிறகு விஜயெல்லாம் அதை பண்ண முடியாது. ஸோ அந்த ரியாலிட்டி முதல்ல புரிஞ்சுக்கணும். இவ்வளோ பாலியல் வன்கொடுமை நடக்குது, ஏதாவது ஒரு என்கவுண்டர் இது வரைக்கும் நடந்ததா? என்கவுண்டர் நான் ஆதரிக்கல. ஸோ சொல்கிறேன்,
பெரிய ஹீரோ மந்தவனே மாத்திடுவார் அப்படின்னா சின்னதாக ஒரு என்கவுண்டர் கூட இது வரைக்கும் நடக்கலை. ஆனால் குழந்தைகள் பலியானது ரேப்னால் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ரியாலிட்டியை முதல்ல இந்த ரசிகர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் இப்போது சாதாரண மனுஷன் தான், பெரிய சூப்பர் ஹீரோலாம் விஜய் அவர்கள் கிடையாது, பெரிய விஷனரி லீடரும் விஜய் அவர்கள் கிடையாது. சூப்பர் ஹீரோவாக நீங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் ஒரு சிஎம்மாக நீங்கள் இருக்கும்பொழுது ஒரு விஷனரி லீடராக இருக்கணும். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு எந்த நிலையில இருக்கணும், இன்னைக்கு எப்படி இருக்கு, அதுக்கான திட்டங்கள் இங்க வகுக்கப்படுதா, பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல தொலைநோக்காக தமிழ்நாடு எப்படி சிந்திக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஓகே கைது நடக்குது, ஓகே ரைட் அப்படியே வழக்கு பதிக்கிறோம், இது கிடையாது, இது தடுக்காது பெண்களுடைய அந்த பிரச்சனை. ஸோ தொலைநோக்கு பார்வையில் தமிழ்நாடு அரசு சிந்திக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்திக்கல. அதான் இப்போ என்ன சிக்கல்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ என்கவுண்டர் அஃப்கோர்ஸ் அது சொல்யூஷனே கிடையாது, என்கவுண்டர் கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு என்னன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்றதையே அவர் அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்களே. ஸோ இப்போ என்னன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்தது, கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு தவறு நடந்தது, 41 பேர் இறந்தாங்க. சரி, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு சதி, அதையாவது நீங்கள் பேசலாம்ல. இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அது கடந்து போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்துக்கல, அப்படி சம்பவமே நடக்கல. இப்பவும் என்னன்னா நாங்கள் ஆட்சி பண்ணுவோம், நிறைய பிரச்சனைகள் நடக்கும், ஆனால் நாங்கள் எதுக்கும் பொறுப்பேற்க மாட்டோம், அப்படி இருக்கிற மாதிரியாவே நாங்கள் காட்டிக்க மாட்டோம். நாங்கள் பாட்டுக்கு எப்பவும் மாதிரி நாங்கள் செய்கிற விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம், நாங்கள் பாட்டுக்கு ரீல்ஸை போட்டுக்கிட்டே இருப்போம், யாராவது ஏதாவது கேட்டால் திமுகவை நாங்கள் கை காட்டுவோம், ப்ளேம் பண்ணுவோம், ப்ளேம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். 6 மாதம் டைம் கேட்போம். ஆமாம், 6 மாதம் டைம் கேட்போம், புது ரூல்ஸ் நாங்கள் போடுவோம். இப்போ புது ரூல் இதுதான், 6 மாதம் யாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு புது ரூல் இருக்கு. ஒரே நாளில் 5 பெண்கள் பாதிக்கப்படுவாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. நம்ம 6 மாதம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டைம் எல்லாம் பார்த்துக்கிட்டு கேலண்டரை பார்த்துட்டு 6 மாதம் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு புது ரூலை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா இவங்க ஒரு கிளியர் கட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, நரேட்டிவ் செட்டிங் தான். ஆமாங்க தப்பு நடந்திருக்குங்க, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்கள் நரேட்டிவ்க்கு பிரச்சனை ஏற்படும். நீங்கள் எப்படி நரேட்டிவ் மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா நாங்கள் வெற்றிகரமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கோம், தப்பே பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். நான் கரூர் சம்பவத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தப்ப கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல், அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்காமல் சைலண்டாக அதை கடந்து போயிட்டாங்க, அது அசால்ட்டாக தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ இங்கேயும் அதே தான் பண்ணுறாங்க. என்ன நடந்தாலும் நாங்கள் பாட்டுக்கு கொஞ்சமும் வளைஞ்சு கொடுக்க மாட்டோம், ஸ்ட்ராங்காக நாங்கள் பாட்டுக்கு நிற்போம், போய்கிட்டே இருப்போம். நாங்கள் வேற நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருப்போம், வேற பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் நாங்கள் எடுத்து விடுவோம், வேற மாதிரியான இஷ்யூஸை திருப்பி விடுவோம், இதை நாங்கள் பேசவே மாட்டோம். எனக்கு என்ன ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணிருக்கீங்களா, அந்த இஷ்யூவை பேசி தானே பவருக்கு வரீங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் பேசணும்ல, உங்கள் ஆட்சியும் வருதுன்னா பேசணும்ல, குறைந்தபட்சம் திமுக கூட விமர்சிங்க, ஆனால் அது இருக்குன்றதை அங்கீகரிங்க. இப்போ என்னன்னா டெய்லியும் ஈவினிங் அல்லது சில தினங்களில் ஈவினிங் டைமில் நிறைய நடிகர்களை மீட் பண்ணுறாரு திரு விஜய் அவர்கள். நேற்று கூட சிம்ரன் ஃபேமிலி மீட் பண்ணியிருந்தாரு, எஸ்டிஆர் மீட் பண்ணியிருந்தாரு, இதே போல் நிறைய நடிகர்களை மீட் பண்ணுறாரு. அவங்கள மீட் பண்ண டைம் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, செய்திகள் வருது, பார்க்குறோம், மக்கள் பேனிக் ஆகிறான். பேனிக் ஆகும்பொழுது நீங்கள் ப்ரெஸ்ஸை வச்சு இல்லைங்க அவ்வளோலாம் இங்கே இல்லை, இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னிலை விளக்கம் பொறுப்போடு ஒரு பதில் கொடுக்க சிஎம்முக்கு முடியல. மக்களுக்கு தைரியம் கொடுக்கணும், நீங்க பேனிக் ஆகாதீங்க, நான் இருக்கிறேன், பாத்துக்கிறேன், இப்படி போயிட்டு இருக்கு, இந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கோம், நாங்க தொலைநோக்கு பார்வையா ஒரு 5 வருஷத்துக்கு இப்படி நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பான முதல்வராக நீங்க இருக்கணும்ல. ஈவினிங் ஆச்சுன்னா நடிகர்களை மீட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி பண்ணியாச்சுன்னா இங்க பிரச்சனை இருக்குன்றது அவர் ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும்ல. இங்க பிரச்சனையே இல்லை, அதான் அவங்களோட ஸ்டாண்ட். இந்த பிரச்சனைகள்லாம் அவரு காரணம்னு நாம யாரும் சொல்லலை. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. ஆமா நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தைரியம் தான் கொடுக்க சொல்றாங்க. இதுல நீங்க நடிகர்களை மீட் பண்ணதை பத்தி சொன்னீங்க. உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும், தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருந்த போது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் பார்த்துட்டு இருந்தாரு. அது மிகப்பெரிய அளவிற்கு விமர்சிக்கப்பட்டுச்சு, இவரும் கூட விமர்சிச்சாரு. மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது இப்படி பொறுப்பு இல்லாம போய் சினிமா பாக்குறீங்களே அப்படின்னு. இப்போ இதே கேள்வியை உங்களை நோக்கியும் வைக்கலாம்ல. அங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. வைக்காதீங்க, 6 மாசம் டைம். அந்த 6 மாசத்துக்குள்ள இது என்னன்னா, இந்த 6 மாசம் விமர்சிக்க கூடாது, எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படிங்கிறது ஒரு பெருந்தன்மை. சரி, புதுசா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க, கத்துக்கிட்டு செய்யறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும், அது வரைக்கும் பெருசா எதுவும் கேட்காதீங்கப்பான்னு நாம பெருந்தன்மையில விட்டா நம்ம பெருந்தன்மையை இழிச்சவாத்தனமா எடுத்துக்கிறது. அதை நக்கல் அடிக்கிறாரு. திருச்சி கூட்டத்துல போய் 6 மாசம் பேச மாட்டேன்னு சொன்னாங்க, 6 நாள்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க 3 வயசு குழந்தை பாலியல்
வன்கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப இதனால என்ன பண்ண, அப்படியே 6 மாசம் எதுவும் பேசக்கூடாது, அப்படியே வாய் மூட்டு இருந்து. ஒண்ணு என்னன்னா கிளியரா புரிஞ்சுக்கணும், வேறுபாடு என்னன்னு புரிஞ்சுக்கணும். 6 மாசம்ன்றது திட்டங்களை அமல்படுத்துறதுக்கு 6 மாசம் டைம் கொடுக்கலாம். 6 மாசம் கழிச்சு ஒவ்வொன்னா கேட்போம், நீங்க சொன்ன சிலிண்டர் எங்க, நீங்க சொன்ன 2500 ரூபாய் எங்கன்னு ஒவ்வொன்னா கேட்போம், வாக்குறுதிகள். ஆனா இப்ப லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்னா அதை பேசிதான் ஆகணும். நான் அதை பேசாம இருந்தா நாளைக்கு நானும் பாதிக்கப்படலாம். இப்ப எவனோ ஒருத்தன் கொல்லப்படுறான்ற போது நம்ம நியூஸ் அதை பாக்குறோம், நாளைக்கு இது எனக்கும் நடக்கலாம்ல, அப்பயும் நான் அமைதியா தான் இருக்கணுமா? ஸோ அதனால இது என்னன்னா ரெண்டையும் போட்டு குழக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. 6 மாசம் டைம்ன்றது எல்லாத்துக்கும் கிடையாது. 6 மாசம் டைம்ன்றது திட்டங்களை அமல்படுத்துறதுக்கு நீங்க கொஞ்சம் ஃபண்ட்ஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ண வேண்டியிருக்கும், பிளான் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் செய்யறதுக்கு 6 மாசம் டைம். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அர்த்தம். மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா பேசிதான் ஆகணும். அதை தாண்டி இப்போ 6 மாசம் நம்ம டைம்லாம் கொடுத்துட்டோம், 6 மாசம் ஆயிடுச்சு, இப்போ 7வது மாசம் தொடங்குது. விஜய் என்ன காமராஜரா மாறிடுவாரா, இல்ல ஒரு காமராஜர் போல ஒரு ஆட்சி கொடுப்பாரா, எப்படி அண்ணாவா மாறிடுவாரா, கக்கனா மாறிடுவாரா, எனக்கு புரியல. உங்களுக்கு அந்த பார்வையே இல்லைன்றதுதான் குற்றச்சாட்டு. உங்களுக்கு விஷனே கிடையாது. தமிழ்நாடு எப்படி இருக்கணும், இப்போ எப்படி நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஐடியாலஜி விஷன் எதுவுமே டிவிக்கு அரசாங்கத்துக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் இல்லைன்றதுதானே குற்றச்சாட்டே. நீங்க 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன காமராஜர் போல ஆட்சி நடத்த போறீங்க, கிடையாதுன்றதுதான் குற்றச்சாட்டு. உங்ககிட்ட என்ன கொள்கை திட்டம் இருக்கு இந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கு, இப்படிதான் நாங்க செயல்படுவோம் அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? இப்ப நீங்க 2 பேருமே என்கவுண்டரை பத்தி சொன்னீங்க, ஒரு என்கவுண்டர் கூட நடக்கல அப்படின்னு. நடக்கலன்னு சொல்ல, ஸோ நீங்க சூப்பர் ஹீரோவா இருந்தா நடந்துரு, அது கூட நடக்க முடியாது. ஏன்னா ரியாலிட்டி வேறன்ற. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அண்ணா ஆட்சிக்கு வந்தாருன்னா அப்படியெல்லாம் நடக்காது தெரியுமா, தெரி படத்துல அவர் எப்படியெல்லாம் பாலியல் வன்கொடுமை பண்ணவனை கட்டி தொங்க விட்டாரு தெரியுமா அப்படின்னு எல்லாம் பேசினவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, எதுவா இருந்தாலும் சட்டப்படி தான் நடக்கணும். ரைட்டு, நான் வரவே இருக்கிறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு அரசியல் புரிதல் வந்துருச்சு இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், 2019 நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா, தெலுங்கானா மாநிலத்துல அரசு விலங்கியல் மருத்துவர் திஷா அப்படிங்கிறவங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரோட வச்சு பாலத்துக்கு கீழே எரிக்கப்பட்டுட்டாங்க. 3 நாளைக்குள்ள அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அந்த மாநில காவல்துறை என்கவுண்டர் பண்ணுச்சு. பலரும் இது போலி என்கவுண்டரு, நீங்க சட்டத்தை மதிக்கல, மனிதாபிமானமே இல்லை, ஆச்சா ஊச்சான்னு அவ்வளோ சத்தம் போட்டாங்க. ஆனா அன்றைக்கு பக்கத்து மாநில ஆந்திர முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அதை வரவேற்றாரு. என்ன நீங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சவனுக்கு இவ்வளோ இறக்கம் காட்டுறீங்க, மனிதாபிமானம் பண்றீங்க, அவங்கள சுட்டு கொண்ட காவல்துறையை நோக்கி இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம, செத்து போன அந்த திஷா அப்படிங்கிற பெண்ணோட பேர்லயே திஷா ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்தாரு. இனி இந்த மாநிலத்துல பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கை 1 மாசத்துக்குள்ள விசாரிச்சு முடிச்சிடணும். 1 மாசம் தான் உனக்கு டைம். இதுக்குன்னு எல்லா மாவட்டத்திலையும் சிறப்பு நீதிமன்றம், சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள். இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி இந்த மாதிரியான கேசஸை ஹேண்டில் பண்றதுக்குன்னே தனி டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கப்படும் அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்தார். இதோட பேரே திஷா ஆக்ட் தான். இதை பார்த்துட்டு மகாராஷ்டிராவிலையும் சக்தி ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியாச்சும் 1 மாசம் டைம் கொடுத்தாரு. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் 15 நாள் தான் டைம். அதுக்குள்ள இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை கொடுக்கணும். கடுமையான தண்டனைனா மரண தண்டனை. இந்த இதுவுக்கு மரண தண்டனை ஒண்ணுதான் தீர்வு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்க தளபதி என்கவுண்டர்லாம் பண்ண தேவையில்ல, குறைஞ்சபட்சம் இப்படி ஒரு ஆக்டையாச்சும் கொண்டு வாங்க. இல்ல அதுல மத்திய அரசு தலையிடும் அப்படியெல்லாம் உடனே செஞ்சிட முடியாது, அதெல்லாம் இருக்கட்டும், நீ கொண்டு வா, முதல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வா. நான் எல்லா மாவட்டங்களையும் சிறப்பு நீதிமன்றங்களையும் சிறப்பு அரசு வழக்கறிஞர்களையும் நியமிப்பேன், கொண்டு காட்டு. அதுதான் சொன்னான் பிரபு. விஷனே கிடையாது, அரசியல் அறிவும் கிடையாது. இப்போ இதில் தான் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சம்மந்தப்படக்கூடிய இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள், அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இன்னும் சில குற்றங்கள், திருட்டு, வழிப்பறி, அந்த மாதிரியான குற்றங்களில் வடமாநில ஆட்கள் ஈடுபடுறாங்க அப்படின்ற பிரச்சனை இப்பொழுது தலை தூக்குது. பாஜகவிலிருந்து விலகி புது இயக்கம் காண இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் கூட நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தார். ரீசெண்டாக வடமாநில தொழிலாளர்களால் எப்படியான குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பட்டியலும் அவர் சொல்லியிருந்தார். அவங்களுடைய விவரங்களே தமிழ்நாடு அரசு கிட்ட கிடையாது. யார் வராங்க, யார் போகிறாங்க, எங்கே தங்குறாங்க, எவ்வளோ கான்ட்ராக்ட், என்ன சம்பளம், ஒன்றுமே தமிழ்நாடு அரசு கிட்ட விவரமே கிடையாது. இதனால இந்த வழக்கை கொண்டு போகிறதுல காவல்துறைக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ரொம்ப முக்கியமான ஒரு பதிவும் கூடாது. அதை அண்ணாமலை அவர்கள் போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க, வடமாநில தொழிலாளர்களால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதா, எப்படி பார்க்குறீங்க? எப்பவுமே ஒரு மாநிலம் இருக்கும், ஒரு மக்கள் இருக்கோம்னா எவ்வளோ பேரை நம்ம உள்வாங்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு.
ஒரு 6 கோடி மக்கள் நம்ம தமிழர்கள் இருக்கோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம வெளிநாட்டில் உள்வாங்க முடியும். அதை தாண்டி ஏகப்பட்ட பேர் சகட்டு மேனிக்கு உள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஷன் வரும், நிறையா முரண்கள் வரும், பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும், இந்த மாதிரியான சோஷியல் இஷ்யூஸ் நிறையா கிரியேட் ஆகும். ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க, வெளியிருந்து இன்னும் நிறைய பேர் வராங்கன்னா ஒரு பெரிய ஒரு முரண் கிரியேட் ஆகும். இன்னைக்கு யூரோப் ஃபுல்லாக அந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம், அமெரிக்காவில் அந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம், மற்ற நாடுகளில் அந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால இது சீரியஸான ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, நம்ம ஈஸியாக சொல்கிறோம் யார் உள்ளே வராங்க யார் வெளியே போகிறாங்கன்ற கணக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றது. இப்போ நான் வந்து டக்குன்னு நாளைக்கு ட்ரெயினை பிடிச்சி நான் பெங்களூர் போகிறேன்னு வச்சுப்போம், என்னை பற்றின டேட்டா எதுவும் யார்ட்டையும் இருக்காது. அதே மாதிரி தான். ஸோ ஒரே நாடாக இருக்கனால யார் உள்ளே வராங்க யார் வெளியே போகிறாங்கன்ற டேட்டா எதுவுமே இல்லை. அதை வந்து டெஃபினட்டாக ரொம்ப சீரியஸாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அப்புறம் முக்கியமாக டேட்டா மட்டும் இருந்தால் பத்தாது, உள்ள வருவதற்கும் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதோ ஒன்று இருக்கணும். இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா தமிழர்களுக்கே நிறைய நேரங்களில் வேலை இல்லை. கண்டிப்பாக வெளி மாநிலத்தோட தேவை நமக்கு இருக்குது, அதை நான் மறுக்கவே இல்லை. டெஃபினட்டாக வெளி மாநிலத்தோட தேவை இருக்குது. ஏன்னா நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது அவங்களோட தேவை நமக்கு டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்மளை ரிப்ளேஸ் பண்ண கூட முடியுன்ற சூழல் ஏற்படுது. நம்மளோட தேவையை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஆட்களும் ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஏன்னா தமிழனை நம்ம அப்பாயிண்ட் பண்ணோம்னா 20,000 ரூபாய் கேட்பான், வெளி மாநிலத்தில் அப்பாயிண்ட் பண்ணா 15,000 ரூபா தான். அப்ப இங்க இருக்கவங்க நம்ம ரிப்ளேஸே பண்ணிடலாம். இன்னைக்கு யூஎஸ்ல அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ்க்கு தேவை இருக்கு, ரைட்டு, தேவைக்காக கொஞ்சம் பேர் வராங்கன்றது ஓகே. ஆனா பெரிய அளவில் என்ன நடக்குதுன்னா, யூஎஸ்ல இருக்க ஒர்க்கர்ஸை வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஒர்க்கர் வந்து ஒரு $100,000 கேட்குறாருன்னு வச்சுப்போம். வெளியாளர்கள் ஒருத்தன் வரான்னா அவன் இன்னும் சீப்பான ரேட்டுக்கு ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கான். ஸோ முதலாளிகள் என்ன பண்ணுறதுன்னா, லாபம் அதிகமாக்குறதுக்காக இவங்களை வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுறது. அது ஒரு அளவுக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு அளவுக்கு தான் அது போகும். ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டும் போது பிரச்சனையாகும். அதுவும் குறிப்பாக பொருளாதார வீழ்ச்சியெலாம் வரும்போது அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் முடிச்சு விட்டுரும். குரோத் இருக்கும்போது எப்பவுமே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான புது வேலை வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் உள்ள வந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு வகையில் வேற வேலை வாய்ப்புலாம் கிரியேட் ஆகும். ஆனால் குரோத் வந்து இல்லாமல் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கும். இதில் ஏன் வேலையும் பறிக்கப்படுதுன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இன்னைக்கு அதுவும் பார்த்தோன்னா ஒரு சிக்கலாக மாறிட்டு இருக்கு. அப்புறம் திருப்பூர் மாதிரியான பகுதிகளில் நம்ம பார்க்குறோம், ஒன்ஸ் அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகும் போது அது பெரிய ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணுது. கொஞ்சம் பாப்புலேஷன் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, அவங்க 2% இருக்காங்க, தமிழர்கள் ஒரு 80-90% இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்களோட பாப்புலேஷனும் ஒரு 10%-ஆக மாறும்போது அவங்களும் ஒரு பெரிய கம்யூனிட்டியாக இருக்காங்க, அவங்களுக்கும் பெரிய ஒரு ஃபோர்ஸ் அங்கே கிடைக்குது. ஸோ அதுவும் பார்த்தோன்னா சோஷியல் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. இது பெரிய ஒரு சிக்கல் தான். இப்போ 1 கோடி பேர் வராங்க அப்படின்னா, வெளி மாநிலத்திலேருந்து, ஒடிசாலேருந்து, பீகார்லேருந்து மொத்தமாக 1 கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா, அதில் ஒரு 50,000 பேர் அங்கே வீடு வச்சுக்கிட்டு இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போவாங்க. அதில் ஒரு 10 லட்சம் பேர் இங்கே தங்கிடுவாங்கல்ல. சரி, ஓகே, ரைட், நல்லா இருக்குதுப்பா ஊர், கரெக்ட், ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டி பசங்க பிள்ளை குட்டிலாம் படிக்க வச்சு வேலைலாம் இங்கே கிடைக்குது, ரைட், இங்கே இருந்துரும் அப்படின்னு ஒரு 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் இருக்கும் பொழுது இங்கே வேறு சில மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். அரசியல் ரீதியாக வேறு மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். உள்ளூர் மக்களுக்குமான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வெறும் ஒரு ஒரு வன்மத்திலேயோ அல்லது வெளி மாநிலத்தவர் வந்து வெறுக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் கிடையாது. இது டோட்டலாக ஒரு மாநிலத்துக்கு, இது எந்த மாநிலத்துக்கு இது நடந்தாலுமே பிரச்சனைக்குரியது தான். அதனால வந்து இது ஏதோ வட மாநிலத்தில் எதிர்க்கிறாங்க அப்படின்ற மொட்டையான பார்வையில, தட்டையான பார்வையில இதை பார்க்கிறது ரொம்ப தவறானது. இது வேறு சில பிரச்சனைகளையும் தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்படுத்தும் அப்படின்ற அறிவோடு இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. கரெக்டா முதல் டிமாண்ட் எவ்வளவு இருக்கு, நமக்கு இந்த செக்டர் இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு எந்த மாதிரியான தொழிலாளர்கள் எவ்வளவு தேவைப்படுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி கேட்டை ஓப்பன் பண்ணணும். இல்லை யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகலான்னா அப்போ என்ன ஆகுது, நம்மளோட அந்த லேபர் வேல்யூம் இல்லை, அது அப்படியே கம்மியாகிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நம்மளோட சேலரியும் பார்த்தா நமக்கு நம்மளே கம்மியாகிட்டு இருக்கும். அந்த ஒரு சிக்கலும் பார்த்தா இருக்கு. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அங்கேருந்து ஒரு 10 லட்சம் பேர் வராங்கன்னா டெஃபினட்டாக அவங்க இங்கே செட்டில் ஆகும் தான் தோணும். இப்போ நம்ம ஆட்கள் அமெரிக்காவுக்கு போகிறோம், அமெரிக்காவுக்கு போகிற நிறைய பேருக்கு என்ன விருப்பமாக இருக்குது, அமெரிக்கா, ஆமாம், அங்கேயே செட்டில் ஆகணும், அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிடணும். ஏன் அப்படி யோசிக்கிறாங்க? அங்கே நல்ல எஜுகேஷன் இருக்குது, நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது, நல்ல இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்குது, வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு வீக்கான ஒரு பொருளாதாரத்திலிருந்து ஒருத்தர் வளர்ந்த ஒரு பொருளாதாரத்துக்கு போறாருன்னா நமக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த சலுகைகள்லாம் வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இதை யார் தீர்மானிக்கிறாங்க? அவங்க தீர்மானிக்கிறாங்க, ரைட், எங்களுக்கு இவ்வளவு பேரை தான் விட முடியும் அப்படின்றத. அதே மாதிரிதான் நார்த்ல இருந்து இங்க வராங்கனாலும் அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இங்க ஒரு நல்ல சேஃபான என்வாரன்மெண்ட் இருக்கு, வாய்ப்புகள் நிறைய இருக்கு,
மக்கள் நிறைய பிரச்சனை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம ஃபேமிலியை ரைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான இடம் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வராங்கன்னா இங்கே நிறைய பேர் செட்டில் ஆவாங்க. ஆனால் என்ன பாயிண்ட்னா, ஒருத்தங்க உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் என்ன சிக்கல்னா, நமக்கு எவ்வளவு தேவைன்றதை முடிவு பண்ணணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 7 கோடி மக்கள். ஸோ முதல்ல 7 கோடி மக்களோட நலனை நம்ம பாதுகாக்கணும். நீங்க நிறைய பேர் வராங்க, நாங்க ஹியூமானிட்டேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நாங்க இதை பார்ப்போம் அப்படின்னா, இந்த 7 கோடி மக்களோட நலன் பாதிக்கப்படக்கூடாது. அது ரொம்ப அவசியம். இதை பேசினாதான் நாம பிரிவினையை பேசுறோம். அது என்ன வட மாநிலத்தவர்கள் அப்படின்னு சொல்றீங்க இப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்படுது. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. போட்ட பிறகு அந்த கமெண்ட்ல வந்து அவ்வளோ பேச்சு அண்ணாமலையை, அவர் வந்து ஒன்றும் நான் படிச்ச அளவுக்கு அதில் ஒன்றும் தப்பாலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எந்த விதமான தப்பு, வட மாநிலத்தவர்னு போட்டார். வட மாநிலத்தவர் எப்படி போடுறீங்க நீங்க ஒரு தேசியவாதி, வட மாநில என்னங்க போடுறீங்க? இந்த கூட்டத்தால தான் பாஜக இன்னைக்கு ஒரு சீட் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 45 வருஷமா பாஜக இருந்தும் தமிழ்நாட்டில் அவங்களால இன்னைக்கு வரைக்கும் ஒரு சீட்டுக்கு மேல வாங்க முடியல. 35 சீட்ல பாஜக ஏறக்குறைய 35 சீட்ஸ்ல பாஜக சிம்பல்ல போட்டிடுறாங்க. கூட உங்களுக்கு அதிமுகன்ற பெரிய பார்ட்னரும் இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களால ஒரு சீட் வாங்க முடியுது. 45 இயர்ஸ் உழைச்சதுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி இங்க வந்ததுக்கு அப்புறம் மினிஸ்டர்ஸ்லாம் இங்க வந்து பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறம் அது காரணம் இந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்கல்ல, அவங்க தான். தமிழ்நாட்டோட கேரக்டர் என்னன்னே புரியாம தமிழ்நாட்டுக்கு பொருத்தமே இல்லாத அரசியல் பேசிட்டு இருக்கிறது. உங்களெல்லாம் விட்டு அண்ணாமலை தனியா போனது காரணமே இதுதான். இங்க என்ன பிரச்சனை? ஆமா, இங்க இந்த இவங்களுக்கு அரசியலே புரியாது. ஆனா இதே கட்சியை சேர்ந்தவர்கள் கர்நாடகாவில் இருக்கும் போதும் சரி, ஆந்திராவில் இருக்கும் போதும் சரி, அந்த மாநிலத்திற்கு அரசியலை தான் முதன்மைப்படுத்தி பேசுறாங்க. தமிழ்நாடுன்னு வந்துட்டா மட்டும் அதான் அண்ணாமலையும் பண்ண முயற்சி பண்றாரு. அண்ணாமலை அவர்கள் நேஷனல் பாலிடிக்ஸ் ஸ்டைல்ல இங்க பிளே பண்ணி ஒர்க் ஆகாதுன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. சோ இப்ப ஹிந்துத்துவ அரசியலை தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வடிவமைக்கணும். அப்ப தமிழ்நாடு இஷ்யூஸ் நீங்க பேசணும். வெறுமனே டெல்லியில பேசுற பாலிடிக்ஸ் இங்க பேச முடியாது. அதை தான் அண்ணாமலை அவர்கள் பேச முயற்சி பண்றாரு. அது இங்க இருக்கக்கூடிய பாஜக காரங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால இவங்க இந்த பாஜகவை வளராம இந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். ஆக்சுவலா கொஞ்சமாவது யோசிக்கணும். நம்ம 45 இயர்ஸ் நம்ம ஒரு அரசியலை பேசிட்டு இருக்கோம். இந்த நாட்டில் இது செல்லுபடி ஆகவே மாட்டேங்குது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு பார்ட்டி வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போறாங்க. அது உங்ககிட்ட மத்தியில் அதிகாரம் இருக்கு. 15 வருஷம் ஆட்சி பண்ணி, ஆமா, என்னெல்லாமோ பண்றீங்க, பயங்கரமான காரியங்கள். சோ அப்படி இருக்கும்போது அப்ப ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப என்டிகேன்னு ஒரு புது கட்சி வருது, எந்த பினான்சியல் பேக்கிங் ஒண்ணுமே இல்லை. 2016ல ஆரம்பிக்கிறாங்க, 24 அவங்க 8% ஓட்ஸ். எந்த பேக்கிங்கும் இல்லாம புதுசா சாமானியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியால 8% ஓட்டை குயிக்கா வாங்க முடியுது. இது இவ்வளவு பெரிய பேக்கிங்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு 3% ஓட்டு. அப்ப ஏதாவது கொஞ்சம் யோசிக்கணும்ல, இந்த ஊர்ல ஏதோ ஒன்று எடுபட மாட்டேங்குது, அதுக்கேற்ற மாதிரி மாத்தணுமே. அதை செய்ய அண்ணாமலை அவர்கள் முயற்சி பண்றார். அண்ணாமலை அரசியலை நம்ம ஆதரிக்கல, நீங்க ஹிந்துத்துவ அரசியல தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரீமாடிஃபை பண்ண முயற்சி பண்றீங்க, அதை கண்டிப்பா ஏத்துக்கல. ஆனா அவர் அதை பண்றாருன்னு கூட புரிஞ்சுக்காம அவரே திட்டிட்டு இருக்காங்க. அதை கூட புரிஞ்சுக்க முடியல அவங்களால. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த அரசியல் பார்வை. இப்ப வட மாநிலத்தவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கே இவ்வளவு பொங்குறாங்களே, நம்மளையெல்லாம் மதராசி அப்படின்னு பேசுறாங்களே வடக்குல, அதுக்கெல்லாம் என்னைக்காச்சும் இவங்க கோவப்பட்டு இருக்கிறாங்களா? இந்தியா என்பது மாநிலங்களாகத்தான் பிரிக்கப்பட்டு இருக்கு. வடக்குல இருந்து ஒருத்தர் வந்தாருன்னா வட மாநிலத்தவர் அப்படின்னு சொல்லதான் முடியும். இல்ல வட இந்தியர்கள்னு சொன்னேன். வட இந்தியர்களா? அது என்ன, இந்தியாவுல மட்டும் வட இந்தியர்கள் தென் இந்தியர்கள் அப்படி மட்டும் பிரிச்சு பார்க்கலாமா? வட மாநிலத்தவர்கள் சொன்னாலே இப்படி ட்ரிகர் ஆகுறாங்களே, வட இந்தியர்கள்னு சொன்னா இன்னும் ட்ரிகர். அது என்ன இந்தியர்களை வந்து வடக்கு தெற்குன்னு பிரிக்கிறீங்க? இந்தியர்கள் அவ்வளவுதான். அதுதான் அண்ணன் சொன்ன மாதிரி, இந்த அரசியலை நீங்க வந்து புரிஞ்சிக்காத வரைக்கும் நீங்க வந்து தமிழ்நாட்டுல வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க புரிஞ்சிக்காம இருக்கிறதே நல்லது. அதான் நல்லது. நீங்க அப்படியே இருங்க. 45 வருஷமா நம்ம யோசிப்போம்ல, கொஞ்சம் யோசிப்போம். இப்போ சேனல் நடத்துறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம்னா சரி, 4 வருஷமா ஒரு விஷயம் பண்றோம், சரி எழுபதுனா ரிசல்ட் இல்லை, அப்ப கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு திரும்பி பார்ப்போம்ல. அது எதுவுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாஜக இவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டில், பெரும் பாஜக தலைவர்கள் எவ்வளவு பேர் சொல்லுவீங்க, ஏகப்பட்ட தலைவர்கள் சொல்லுவீங்க தமிழ்நாட்டில். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ற ரிசல்ட்னா ஒரு சீட்டு. அதான் இங்க தகுந்த மாதிரி நீங்க பாஜக வளைச்சிங்க அப்படின்னா நீங்க டெல்லிக்கு தகுந்த மாதிரியான பாஜகவா இருக்க முடியாது. அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் தனியா வர்றாரு. இவங்களோட சேர்ந்தோம்னா டெல்லியில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கு இங்க பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கும். திடீர்னு ஹிந்தியை உள்ள கொண்டு வருவாங்க, திடீர்னு டீலிமிட்டேஷனை உள்ள கொண்டு வருவாங்க, திடீர்னு வேற ஏதாவது நாங்க இருந்து பண்ணுவாங்க, அதுக்கு அண்ணாமலை இங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதான் அவர் யோசிக்கிறாரு, அந்த பேகேஜே வேண்டாம், நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல பேசுவோம். தமிழ்நாட்டில் தமிழ் மக்களோட அந்த உரிமைகள் நலன்கள்லாம் கொஞ்சம் எடுபடுது, தமிழ் மொழி தமிழ் அரசியல் இதெல்லாம். ஸோ அதை லைட்டாக அதை உள்வாங்கிப்போம், அதுக்கு ஒரு ஹிந்துத்துவ டச் கொடுப்போம்.
அதுதான் அவரோட பாலிடிக்ஸ். கரெக்ட். இப்ப லைட்டா உள்வாங்கிக்குவோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவருடைய பதிவுலையும் அதைத்தான் பார்க்க முடியுது. லைட்டா கொஞ்சமா மாநில உரிமைய பேசியிருக்கிறாரு. உள்ள வரவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை செஞ்சு அதையெல்லாம் பதிவு பண்ணி வைங்கன்னு தான் சொல்றாரே தவிர, அதை தாண்டி வருகையை கட்டுப்படுத்துங்க, இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வாங்க. இன்னர் லைன் பெர்மிட்லாம் அண்ணாமலை எழுதியிருந்தாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், வீட்டு மேல கல்ல விட்டுருக்காங்க. அதான் சொல்றேனே, நீங்க இப்படியே இருங்க, அதான் எங்களுக்கு நல்லது, எங்க மாநிலம் வந்து அமைதியா இருக்கும்.